ஹாய் ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? ஆதரவு கொடுத்துட்ருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம கேரளா திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பரையாறுங்கிற ஊருக்கு தாங்க போக போகிறோம். ஒரு சின்ன அறிமுகம் பார்த்துடலாமா? கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் தீவிர ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமசுவாமி கோயில் தென்னிந்தியாவின் மிக புகழ் பெற்ற மற்றும் பழமையான ராமர் கோயில்களில் ஒன்றாகும். இங்குள்ள மூலவர் திருப்பரையார் தேவர் அல்லது திருப்பரையாரப்பன் என்று பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படுகிறார். இங்குள்ள ராமர் சிலை நாம் வழக்கமாக பார்க்கும் கோதண்டராமரைப் போல் அல்லாமல் மகாவிஷ்ணுவைப் போல் 4 கரங்களுடன் காட்சி தருகிறார். கைகளில் உள்ளவை சங்கு, சக்கரம், கோதண்டம், வில் மற்றும் ஒரு பூச்சரம். துவாரகையில் ஸ்ரீகிருஷ்ணரால் தனிப்பட்ட முறையில் வழிபடப்பட்ட ராமர் மற்றும் அவரது சகோதரர்களின் சிலைகள் கிருஷ்ணரின் மறைவுக்கு பின் கடலில் மூழ்கின. பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு கேரளாவின் செட்டுவ கடற்கரை பகுதியில் மீன்பிடித்த மீனவர்களின் வலையில் இந்த 4 சிலைகளும் கிடைத்தன. அந்த பகுதியின் குறுநில மன்னரான வாக்கையில் கைமல் என்பவரின் கனவில் தோன்றிய அசரீரியின்படி ராமர் சிலை இந்த திருப்பரையார் பகுதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த கோயிலின் முக்கிய ஆன்மீக சிறப்புகள்: நாளம்பல யாத்திரை. கேரளாவில் இராமாயண மாதமான கர்க்கடகம் ஆடி ஆவணி மாதத்தில் தசரதனின் 4 மகன்களின் கோவில்களையும் ஒரே நாளில் தரிசிப்பது மிக புண்ணியமாக கருதப்படுகிறது. இந்த யாத்திரையின் முதல் மற்றும் மிக முக்கியமான கோவில் திருப்பரையார் ராமர் கோயிலாகும். மற்றவை இரிஞ்ஞாலக்குடா பரதன் கோவில், திருமூழிக்குளம் லட்சுமணன் கோயில், பயம்மல் சத்துருகன் கோயில் ஆகும். கேரளாவின் மிக பழமையான கோவில் இந்த திருப்பரையாரப்பன் கோவில். மேலும் கேரளாவின் மிக பழமையான மற்றும் பிரம்மாண்டமான திருவிழாக்களில் ஒன்றான ஆராட்டுப்புழா பூரம் விழாவின் முதன்மை தெய்வமாக திருப்பரையாரப்பன் விளங்குகிறார். நம்ம இப்போ திரிசூர்லேருந்து திருப்பரையார் வந்துட்டோங்க. இதுதான் திருப்பரையாரப்பன் கோவிலுடைய என்ட்ரன்ஸ் ஆர்ச். நல்ல பார்க்கிங் வசதி இங்கே இருக்கிறது. நம்முடைய வாகனங்களை பார்க் செய்து கொள்ளலாம். அருமையான ஒரு என்ட்ரன்ஸ், நுழைவாயில். நுழைவாயிலில் நிறைய கடைகள் இருக்கின்றன. நமக்கு தேவையான பூஜை பொருட்களையும் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களையும் இங்கே வாங்கலாம். அருமையான ஒரு மேற்கு நடை. இந்த நடை உள்ளே செல்ல வேண்டும். இங்கே பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தினமும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இதுதான் கிளாக் ரூம். இங்கே நம்முடைய காலணிகளையும் நம்முடைய உடைமைகளையும் இங்கே பாதுகாப்பாக வைத்துவிட்டு கோயிலுக்கு செல்லலாம். அருமையான ஒரு நுழைவாயில். இவை மேற்கு நடையில் இருக்கக்கூடிய சித்திரங்கள். பல 100 ஆண்டுகளாக ராமனின் இந்த சித்திரங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அருமையான சித்திரங்கள். நாம் இப்பொழுது கோயில் உள்ளே வந்துவிட்டோம். இங்கே டிக்கெட் கவுண்டர்கள் இருக்கின்றன. பூஜைக்கு தேவையான ரசீதுகளை இங்கே வாங்கிக் கொள்ளலாம். மிகப்பெரிய கோயில், மிக பழமையான கோயில், சக்தி வாய்ந்த கோயில், அருமையான கோயில். மன அமைதியாகவும் மன நிம்மதியுடன் இங்கே தரிசனம் செய்யலாம். இங்கே இருக்கக்கூடிய ராமர் மிக பிரசித்தி பெற்ற ராமர். பல தலைவர்கள், சக்தி வாய்ந்த தலைவர்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களும் தற்போதைய கேரளாவின் முதலமைச்சர் சதீஷன் அவர்களும் இங்கே அடிக்கடி வருவார்கள். இங்கே வெடி வழிபாடு உண்டு. நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகும் நிறைவேறுவதற்கு முன்பும் வெடி வழிபாடு செய்யலாம். இதுதான் கிழக்கு நுழைவாயில். இதற்கு உள்ளேதான் நாம் தரிசிக்க செல்ல வேண்டும். இது ஆற்றின் கரை. இங்கே மீன்களுக்கு உணவளிக்கும் முறை இருக்கிறது. நம்முடைய பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேர நாம் இங்கே இருக்கக்கூடிய மீன்களுக்கு உணவளிக்கலாம். மீன்களுக்கு உணவளிக்க தேவையான அரிசி இங்கே கிடைக்கும். 25 ரூபாய் ஒரு பிளேட்.
தாராளமாக வாங்கி நீங்கள் மீன்கள் குணமளித்து உங்களுடைய பாவங்களை கழிக்கலாம். அருமையான ஒரு நதி. இங்கே இருக்கக்கூடிய இந்த கோயில் பழமையான கட்டடக்கலையின் நிலைப்பாடு. மரங்களாலும் ஓடுகளாலும் கட்டப்பட்ட கோயில். இதுதான் திருப்பரையார் நதி, தீரம் நதி என்றும் சொல்லுவார்கள். அருமையான ஒரு நதி, அமைதியான நதி. இந்த நதியின் மேற்கு கடற்கரையில் திருப்பரையாரப்பன் கோயில் அமைந்துள்ளது. இந்த நதியில் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்கிறது. ஆழப்புழா மற்றும் மற்ற கேரள சுற்றுலாத்தலங்களில் இருப்பதை போன்ற அதிகமாக இல்லாவிட்டாலும் இங்கே மக்கள் சந்தோஷமாக இருக்க ஃபெர்ரி போட் சர்வீஸ் இருக்கின்றது. இதுதான் அந்த ஃபெர்ரி போட். ஒரு நபருக்கு 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் வரை இவர்கள் சார்ஜ் செய்கிறார்கள். நீங்கள் ஒரு குழுவாக சென்றால் பகிர்ந்து கொள்ளலாம். அருமையான ஒரு அமைதியான நதி, அருமையான ஒரு படகு சவாரி நிச்சயமாக நமக்கு ஒரு மன நிம்மதியையும் மன அமைதியையும் கொடுக்கும். அற்புதமான ஒரு சூழல். அனைவரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு வந்து இந்த திருப்பரையாரப்பனின் அருளை பெற வேண்டும். மிகவும் சக்தி வாய்ந்த, கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ராமர், அதுவும் 4 கரங்களுடன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் ராமர். மிகப்பெரிய கோயில். ஒரு முறை வாங்க, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். இதுதான் கிழக்கையும் மேற்கையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம். சின்ன பாலம்தான், ஆனால் அருமையான பாலம். இதை கடக்கும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இதுதான் கிழக்கு நடை, கிழக்கு கடற்கரை. இங்கே கயாக்கிங் என்ற வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்கிறது. அருமையாக மெயின்டைன் செய்கிறார்கள். ஒரு குழுவாக வந்தால் நீங்கள் இதை என்ஜாய் பண்ணலாம். இது சின்ன ஒரு பூங்கா இருக்கிறது. நீங்கள் இங்கே ஓய்வு எடுக்கலாம். அருமையான பூங்கா, அழகான பூங்கா. இதுதான் கிழக்கின்றே நடா என்று சொல்லக்கூடிய கிழக்கு நடை. அருமையான ஒரு அமைதியான ஒரு இடம். நீங்கள் ஒரு நாள் சுற்றுலா வரலாம். திரிஷூருக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய சுற்றுலா தலங்களின் பட்டியலில் இந்த கோயிலையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். நன்றி.